இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அவளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த ரகசியம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். யாரும் எனக்காக விரதம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒன்னும் உங்களுக்காக விரதம்லாம் இருக்க போறது இல்ல. ஏன், யார் அப்படி சொன்னா? உலகத்துல உள்ள எல்லா விஷத்தையும் தொண்டையில வச்சுக்கிட்டு உலகத்தையே காப்பாத்தின அந்த நீலகண்டனான சிவனை நீ உன் பக்கம் இருத்துக்கணும். அது எப்படி குருவே? நான் இப்போ உனக்கு மந்திரோபதேசம் பண்ண போறேன். அமிர்தா வாமா, வந்து அர்ஜுனுக்கு என்ன தேய்ச்சி விடு. நானா? இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னம்மா அமிர்தா இப்படி சொல்ற? இங்க நாங்க எல்லாம் என்ன தேய்ச்சி விடலையா? அதுவும் இல்லாம இது ஒரு சாஸ்திரமா. தேய்ச்சி விட மாட்டேன்னா எப்படி? வா வா, வந்து தேய்ச்சி விடு. என்ன அமிர்தா இப்படி அநியாயத்துக்கு வைக்கப்படுற? கல்யாணமாகி இத்தனை நாள் கழிச்சுமா ஒன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையா? என்ன சண்டையா? நோனோ. அமிர்த முகத்தை பார்த்தா சண்டைங்கிற வார்த்தை பின்பக்கமா ஓடி போயிடும். சொல்ல போனா அவங்க ஒரு சாந்தி ஸ்வரூபிணி மாதிரி. வாயை திறந்து பேசினா தானே சண்டை வர்றதுக்கு. உண்மை சொல்லணும்னா நானும் அமிர்தா என்ன சீக்கா மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜுன், என்ன சீக்கான்னு சொல்லாதப்பா. அந்த ரெண்டும் எனிமீஸ். ஒன்னு இருக்கிற இடத்துல இன்னொன்னு இருக்காது. ஓ ஆமால, சாரி, ராங் எக்ஸாம்பிள். ஆமா அர்ஜுன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா என்எஸ்ஏகா மாதிரி இல்ல, எண்ணெயும் சோடாவும் சேர்ந்த மாதிரி. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே தெரியக்கூடாது. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா ஆஹா, பண்டிகை நாளுதுமா அதே யோசனை அவங்களுக்கு. அமிர்தா என்னம்மா இன்னும் அங்கேயே நிக்கிற? அர்ஜுன் காத்துட்டு இருக்காருல்ல, இந்த பொடி தேய்ச்சி விடு. தலையிலயும் முதுகுலையும் தேய்ச்சி விடு. தேய்ச்சி விடுங்க. அம்மா சாவித்ரி, மொத்தத்துல என் பொண்டாட்டி கையால எண்ணெயை தேய்க்க நீ வர வேண்டியதாச்சு பாத்தியா? தேங்க்யூ சோ மச். உன் சாக்கிலையாவது அவங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அன்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சாவித்ரி அம்மா, தேங்க்யூ சோ மச். ராஜி, தலையில தண்ணி ஊத்தாதமா. ஏங்க? தண்டவாளத்துல ஏறிடுமே. நான் போடுற டையெல்லாம் கையோட வந்துருச்சுமா.
மயூரி, காலையிலேருந்து இப்படி எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்கியே. வெறும் வயித்தோட உட்காந்துருந்தா அல்சர் தான் வரும். இந்தா, இந்த பழத்தையாவது சாப்பிடு. வேணாத்த, இன்னைக்கு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இ- இது பழம். இது விரதத்தோட கணக்குல வரவே வராது. வேண்டாத்த, எச்சி முழுங்குனா கூட விரதம் கெட்டுறோன்னு பாட்டிமா சொன்னாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அது எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறதுல எனக்கு எதுவும் ஆகாதத்த. அது இல்ல, அது சரி. இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமா கல்யாணம் ஆன பொண்ணுங்க மட்டும்தான் விரதம் இருப்பாங்க. அ, நீ இன்னைக்கே ஏன் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணேன்னு தான் எனக்கு தெரியல. குழப்பமா இருக்கு. மயூரி, உண்மையை சொல்லு. அ, நீ இந்த விரதம் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? அத்தை, நீங்க வாயை திறந்து சொல்லலைனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு புரியுது. இவ எங்க அர்ஜுன மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுக்காக விரதம் இருக்கிறாளோ என்னமோன்றது தானே உங்க பயம்? ஐயோ, இல்லம்மா, நான் எங்க அந்த மாதிரி சொன்னேன்? நீங்க சொல்லலைனாலும் உங்க மனசுல அந்த மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சது உண்மைதானே? உங்களோட பயம் தப்புன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அத்தை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, தைரியமாவே இருங்க. என் மனசுல அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் கிடையாது. கல்யாணமாகாத பொண்ணுங்க நல்ல புருஷன் கிடைக்கணுன்றதுக்காக இந்த விரதம் இருக்கலாம்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த விரதம் இருக்கேன். மற்றபடி எதுவும் கிடையாது. ஓஹோ, அப்படியா? ஆமா அத்தை, நான் இங்க வந்ததே அர்ஜுன் அமிர்தாவுக்கு நடுவுல இருக்கிற மனஸ்தாபத்தை தீர்த்து வைக்கதான். அவங்களுக்கு நடுவுல இருக்கிற சுவரை உடைக்கிறதுக்காக தான். மற்றபடி நான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல சுவரா இருக்க விரும்பல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, என்னை முழுசா நம்பலாம். ச்சே, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை சந்தேகப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மயூரி. அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. சரி, சமையல் கட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்பா, என்ன தேய்ச்சி குளிச்சதுல உடம்பெல்லாம் புத்துணர்வோட இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அமிர்தா. நான் இப்படி என்ன தேய்ச்சி குளிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நான் பேஜா டயலாக் அடிக்கிறேன், நீங்க ரியாக்ஷன்லயே மொத்தத்தையும் முடிச்சிடுறீங்க. ஆமா, போன ஜென்மத்துல ஒருவேளை நீங்க ஊம படத்துல ஹீரோயினா இருந்தீங்களா? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நீங்க பேசினாலும் பேசலனாலும் சும்மா மௌனமா என் முன்னாடி சில மாதிரி உட்கார்ந்து இருந்தாலே போதும். ஆனா என்னால உங்ககிட்ட பேசாம ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க. என்னாலையும் முடியாது. என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லியே. ம். ஐயோ, பட்டன் பிஞ்சு போயிருக்கா? ஓ ச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது என் ஃபேவரட் ஷர்ட் வேற. இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணுமா? ச்சே. உங்களுக்கு ஓகேனா நான் பட்டன் தைக்கிறேன். நீங்களா? நீங்க இதெல்லாம் செய்வீங்களா? ஏங்க செய்யக்கூடாதா? சரி, வேண்டாம்னா விட்டுருங்க. ஆ
நீங்களே ஊசி நூலோட என் முன்னாடி வந்து பட்டம் தைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு உங்களை தூரம் தள்ளனா வடிகட்டின முட்டாளுன்னு நானே எனக்கு பட்டம் கட்டிக்க வேண்டியதுதான். பாட்டிமா, நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல. விடுங்க. அதுக்கு இல்லம்மா, அவங்க 2 பேரும் அவளோட அம்மா வீட்ல போய் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பண்டிகை வேற. பஞ்சும் நெருப்பும் ஒரே இடத்துல இருக்கும்போது யாரை நம்ப முடியும்? பாட்டிமா, இன்னைக்கு சாவித்திரி விரதம் பௌர்ணமியா இருக்கலாம். ஆனா இத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா சேரலான்னு அந்த அமிர்தா பிளான் ஏதாவது பண்ணா அதுக்கு இந்த மயூரி நிச்சயமா வாய்ப்பு கொடுக்க மாட்டா பாட்டிமா. நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க. அந்த அமிர்தாங்கிற தெண்டலை அடிச்சு விரட்டுறதுக்கு இந்த மயூரிங்கிற சூறாவளி அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்தாச்சு. என்னமோமா, நீ ஏதேதோ சொல்ற. ஆனா எனக்கு அர்ஜுன் மேல நம்பிக்கையே இல்ல. பாட்டிமா, நம்பிக்கையோட இருங்க. இந்த மயூரி நிச்சயம் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவா. அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அமிர்தா ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. அவ ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அது என்னங்கறத நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த வேலைய நீங்க செய்யுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உண்மைதான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரியாதான் படுது. இந்த விஷயத்துல எனக்கும் சில சந்தேகம் இருக்கு. ஆமா பாட்டி, அந்த அமிர்தாங்கிற முள்ள நம்ம பாதையில இருந்து கூடிய சீக்கிரத்திலே தூக்கி எறியணும். நான் தூக்கி எறிஞ்சிருவேன். பாத்துக்கிட்டே இருங்க. ருத்ரா, இவ்வளோலாம் ஆனதுக்கு அப்புறமும் பூஜையோட முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் முகத்துல லேசா சந்தேகக்களை எனக்கு தெரியுதேப்பா. சேச்சே, எனக்கு சந்தேகம் இல்லை குருவே. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். இதுவரைக்கும் நடந்த பூஜைகளால உனக்குள்ள ஆவாகனமா இருக்கிற சக்திகளோட பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தானே அது? ஆமா குருவே. தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா ருத்ரா. இந்த மாதிரியான கேள்விகளும் ஆர்வங்களும் சகஜம்தான். உனக்குள்ள இருக்கிற சக்தி சொரூபி எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை உனக்கு இருக்குல்ல ருத்ரா? நிச்சயமா குருவே, ஆசை இருக்கு. இதோ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
குருவே, நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? ருத்ரா, இது அக்னி மூலமா நீயே உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் உனக்குள்ள இப்ப அடக்கி இருக்கிற அக்னி நிர்பந்தக சக்தி. குருவே, குருவே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல குருவே. நீங்க அதிசய மனிதர். நீங்க உண்மையிலேயே ஒரு மகான். உங்க பாதங்கள்ல நான் ஒரு அடிமையா இருக்கேன் குருவே, அடிமையா இருக்கேன். ருத்ரா, நானும் சரி நீயும் சரி எல்லாருமே அடிமையா இருக்கிறது அந்த ஆண்டவனோட பாதங்கள்ல மட்டும்தான். பைரவா, இவ்வளவு நாளும் நான் தான் சக்திசாலின்னு ஆடிக்கிட்டு இருந்தல்ல, அகங்காரத்துல என் இதயத்து மேல காலை வச்சு திமிரா பேசிக்கிட்டு இருந்தல்ல, இதோ அந்த அகங்காரத்துக்கும் திமிருக்கும் நான் கொடுக்கிற பதில் தான் இந்த ருத்ரா. உன்னை விட 100 மடங்கு சக்திசாலியா மாறி உன்னை எதிர்க்கிற அளவுக்கு நான் தயார் பண்றேன் பைரவா. உன்னை அடியோடு அழிக்கிறதுக்கு ருத்ரா இப்ப புது அவதாரத்தோட வரப்போறான். முள்ளால தான் எடுக்கணுங்கிற விஷயத்த இவன் மூலமா உன்னை அழிச்சு நான் நிரூபிச்சு காட்டுறேன். பைரவா, தயாராகிரு. உன் கடைசி நிமிஷங்களை என்ன ஆரம்பிச்சிரு. குருவே, இந்த நாடகம் சரணாகதி அடையிறது எல்லாம் உங்ககிட்ட இருந்து மொத்த சக்திகளையும் அடையிற வரைக்கும் மட்டும்தான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். முதல்ல எனக்கு சக்திகள் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ருத்ரன் யாருங்கிறத காட்டுறேன். அது வரைக்கும் இந்த நாடகம் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கும். பாத்தியாடா அர்ஜுன், உன் மேல எனக்கு எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு பாத்தியாடா? உனக்காக காலையில இருந்து நான் விரதம் இருக்கேன்டா. உன் பொண்டாட்டி அமிர்தா கூட இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சாவித்ரி விரதத்தை பண்ணிருப்பாளான்றது சந்தேகம்தான். நான் பண்றேன்டா. காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் குடிக்காம உனக்காகவே விரதம் இருக்கேன்டா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப நம்பிக்கையோட இந்த விரதம் இருக்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோ அர்ஜுன், என் காதல் எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கோ. தங்கம் மாதிரி ஒருத்தி நான் இங்க இருக்கும்போது அந்த போலி தங்கத்துக்கு பின்னாடி எதுக்கு போன அர்ஜுன்? இதோ பார், உன்னோட உண்மையான காதல் என்னைக்கும் நான் தான். நான் இங்க இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கோ அர்ஜுன். இதோ நான் வரேன். நீ இருக்க இடத்துக்கு உன்னை தேடி நான் வரேன். இது யார் கண்லையாவது பட்டா தேவையில்லாத சந்தேகம் வரும். நான் இப்ப வெளியில போறத யாராவது பார்த்தாலும் 1008 கேள்விகள் கேட்பாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னாடியும் நான் விரதம் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கே இவ்வளவு மயக்கமா இருக்குன்னே தெரியல. இந்தாங்க அமிர்தா. என்ன? கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இந்தாங்க. என்னங்க இது? ரவா லட்டு. அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான்.
இது பூஜைக்காக வச்சது. ஏங்க உங்க அம்மா அந்த கணக்கு பார்த்தா வச்சிருப்பாங்க. ஒரு உருண்டை கம்மி ஆயிடுச்சுன்னு கணக்கு சொல்ல. பாவம் காலையில இருந்து விரதம் இருந்து உங்க முகம் எப்படி அடிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரவை லட்டு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. இத்தனைக்கும் நான் நல்லா இருக்கணும் தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க. நானே சொல்றேங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எச்ச முழுங்கினாலும் விரதம் கேட்டுரும்னு நீங்க கேள்விப்படலையா? இவ்வளவு நேரம் ஒழுங்கா விரதம் இருந்துட்டு விரதம் முடிகிற நேரத்துல நான் இதை சாப்பிட்டேனா என்னோட விரதம் பாழாயிடாதா?